கிறிஸ்து பிரியமானவர்களே, மார்ச் மாதம் 23ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை அதிகாலை பொழுதிலே ஆண்டுடைய பரிசுத்த சமூகத்திலே நாம் இணைந்து ஆராதிக்கும்படி கடவுள் நமக்கு பாராட்டியிருக்க தயவுக்காக இருக்கிறதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற யாவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியைகளுடைய நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, மீண்டும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த அதிகாலை பொழுதிலே உம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து நன்றி நிறைந்த உள்ளங்களோடு ஆண்டவரை எங்களை தாழ்ப்படிந்து உம்மை வேண்டிக்கொள்ள, உம்மை ஆராதித்து திருநாமத்தை மையப்படுத்த நீ தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய வாரத்துக்குள் பிரவேசித்திருக்கிற எங்களை இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனத்தில் உம்முடைய திருப்பாதையில் எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த தவக்காலம் எங்களை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கிற அனுபவத்தோடு ஆண்டவரே நாங்கள் புதுப்பித்த வாழ்வுக்கு உரியவர்களாய் கிறிஸ்துவோடு அண்டி சேர்ந்து கிறிஸ்துவோடு இணைந்து உம்முடைய கல்வாரி சிலுவையை நோக்கிய எங்கள் வாழ்வின் பயணங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து தாரும். இது நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய சமூகத்தில் தங்களை தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிற, பாடி துதித்து ஆராதித்து தேவர் வகைப்படுத்துகிற யாவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 400வது பாடலை பாடுவோம்.
103ஆம் சங்கீதத்திலே முதல் 13 வசனங்களை முறைமுறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 196வது பக்கம். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாலிப வயது போலாகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரிகளை இஸ்ரவேல் சந்ததியாருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் வழக்காடார், என்றென்றும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிது. சேர்ந்து படிப்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்போது எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமென். இந்த நாளுக்கென்று வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி தூய பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 12 துவங்கி 17 முடிவுள்ள வசனங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 12 துவங்கி 17 முடிய. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 முடிய. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதில்லை. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேக மறிக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவனருளும் ஈவுக்கு ஒப்பானதில்லை. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 17 துவங்கி 24 முடிவுள்ள வசனங்களை படிக்க கேட்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுக்கு எத்தனையோ கூலிக்காரர் உண்டு, அவர்கள் எல்லாரும் பூர்த்தியாய் சாப்பிடுகிறார்கள், நானோ இங்கே பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவன் தகப்பன் அவனை கண்டு மனமுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி முத்தமிட்டான். மகனோ தகப்பனிடம், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். தகப்பனோ தன் வேலைக்காரரை கூப்பிட்டு, நீங்கள் சீக்கிரம் போய் உயர்ந்த வஸ்திரம் கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரமும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நான் புசித்து சந்தோஷம் கொண்டாடுவோம். என் மகனாகிய இவன் மரித்திருந்தான், திரும்பவும் உயிரோடு வந்தான். காணாமல் போயிருந்தான், திரும்பவும் காணப்பட்டான்.
அப்படியே அவர்கள் சந்தோஷம் கொண்டாட தொடங்கினார்கள் என்பதே. நம்முடைய விசுவாசத்தை இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கல்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகி கடவுளுடைய வலது பசுவிட்டிருக்கிறார். அவிடத்திலிருந்து உள்ளோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுத்துறதிலும் நித்தியஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாய் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலை வேளையிலும் சிதறைக்காக தெரிந்து கொண்டு வேத பகுதி லூக்கா 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தினுடைய முதல் பகுதி. என் மகனாகிய இவன் மரித்திருந்தான், திரும்பவும் உயிரோடு வந்தான் என்பது. தலை வணங்கி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த கடவுளே, உலர்ந்த வறண்ட அனுபவத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு விலகின மக்களாக காணப்படுகிறோம். ஆண்டவரே, காணாமல் போன, தொலைந்து போன, மரித்து போன அனுபவத்தோடு இருக்கிற எங்களை மீண்டும் உயிர் பெற்றிட ஆண்டவரே நம்பிக்கையில் உறுதிப்படுத்த உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் உள்ளங்களை திருப்பும். ஆண்டவர்களை நம்பிக்கை கொண்டு வாழ அருள் செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, இவன் மரித்தான், திரும்பவும் உயிரோடு வந்திருக்கிறான். மரணம் நம்முடைய வாழ்க்கையில் வேதனை தருகிற ஒரு அனுபவம். மரணம் கசப்பான அனுபவம். மரணம் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பட்டு போன அனுபவம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 37ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற பொழுது அது உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் அனுபவம். எசேக்கியேல் சொல்லுகிற பொழுது 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தான் அந்த அடையாளம். அவர்கள் தாங்கள் பலனற்று போனோம், மரித்து போனோம், நாங்கள் அறுப்புண்டு போனோம் என்று எண்ணுகிறார்கள். அந்த அனுபவம் இன்றைக்கி நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கடந்து வருகிறது. அதற்கு காரணம் நாம் செத்து போவதற்கு அல்லது நாம் மரித்து போவதற்கு காரணம் என்ன? ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் நிறுத்தின பிற்பாடு அவர் சொல்லுகிறார், நடுமரத்தின் கனியை புசிக்கக்கூடாது, புசிக்கிற நாளில் நீ சாவாய். 3ஆம் அதிகாரத்தில் நான் வருகிற பொழுது 3ஆம் வசனத்தில் சர்ப்பம் ஏவாளிடத்தில் கேட்கிறது, தேவன் ஏதாவது சொன்னதுண்டா? நடுமரத்தின் கனியை புசிக்கக்கூடாது, புசிக்கிற நாளிலே சாவாய். ஆனால் சர்ப்பம் சொல்லுகிறது 4ஆம் வசனத்தில், நீ சாவதில்லை. அருமையானவர்களே, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் மனந்திருந்திய மைந்தனுடைய ஓமையை குறிப்பிடுகிற பொழுது ஒரு மகன் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகளிலே பங்கை பிரித்து கொண்டு எப்பொழுது தகப்பனை விட்டு விலகி சென்றானோ அப்பொழுதே அவன் மரித்து போன அனுபவம். ரோமர்கள் நிருபத்திலே பவுல் சொல்லுகிற பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம். 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம், மீறுதல், இவைகள் நம்மை மரணத்திற்கு உட்படுத்துகிறது. ஆகவே மரித்து போன அனுபவம் என்பது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த பாவம் நம்மை கொல்லுகிறது. அது நம்மை உலர்ந்த அனுபவத்தை போல நம்முடைய வாழ்க்கைகளே நமக்கு வேதனைகளை தருகிறது. மரித்து அழுகி போன லாசருவை போல நம்முடைய வாழ்க்கை
நாற்றமெடுக்க செய்கிறது. இதுதான் நம்முடைய வாழ்விலே ஏற்படுகிற அனுபவம். ஆகவே இவன் மரித்தான் என்று தகப்பன் தன் மகனை பார்த்து சொல்லுவதற்கு காரணம், எப்பொழுது அவன் தகப்பனை விட்டு பிரிந்து சென்றானோ அப்பொழுதே அவன் தகப்பனோடு உள்ள உறவு முறிந்து போகிறது. ஆதி பெற்றோரும் கடவுளுக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாக கடவுளோடு உள்ள உறவை விட்டு விலகி போனார்கள். கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாவம் ஏற்படுகிறது. அந்த பாவம் கடவுளோடு உள்ள உறவை விட்டு அவர்களை விலக்குகிறது. அது மரணித்த அனுபவம். பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், நமது மீறுதல்களின் நிமித்தமும் பாவங்களின் நிமித்தமும் நாம் மரித்தவர்களானோம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்த நிமித்தமாக, கடவுளுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய தவறுகிறது நிமித்தமாய், கடவுளை விட்டு விலகி செல்லுகிறதுபடியினாலே நாம் மரித்தவர்களுக்கு ஒத்தா இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் நான் உயிரடையுமா, நாம் திரும்ப உயிர் பெற முடியுமா என்கிற பெரிய கேள்வியோடு நமக்கு முன்பாக நிற்கிறார். நிச்சயமாக இவன் மரித்தான், இப்பொழுது உயிரோடு வந்திருக்கிறான் என்று சொல்லுகிற அந்த தந்தையின் உணர்வோடு இந்த தவக்காலத்திலும் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். பாவத்தினாலே மரித்த நாம், பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது, மீறுதலினாலே பாவம் ஆட்கொண்டு எல்லோரும் பாவத்துக்கு உட்பட்டபடினாலே, பாவத்தினாலே நாம் எல்லோரும் மரணத்துக்கு உட்படுகிறோம். எல்லாருக்கும் காரணம் நம்முடைய பாவமும் அக்கிரமமும் மீறுதல்களும் நம்மை மரணத்துக்கு நேராக வழிநடத்துகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆக்கினை தீர்ப்பு. ஆகவே கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கி மரண அனுபவத்தில் இருக்கிற நாம உயிர் பெற முடியுமா, திரும்ப நம் வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமா என்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்குள் எழுப்பி பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவன் பன்றி தின்னுகிற தவிட்டினால் கூட தன்னுடைய பசியை போக்க நிர்வாகம் இல்லாமல் இருந்த பொழுது தகப்பன் வீட்டை நினைத்து பார்க்கிறான். தகப்பன் வீட்டை நினைத்து பார்க்கிறான். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தருகிற தவக்காலம் என்பது கடவுளுடைய அன்பு இரக்கம். நான் சொல்லுகிறேன், வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ கிழக்குக்கு எவ்வளவு தூரம், அவ்வளவு அன்பு கடவுள் நம்மிடத்தில் வைத்து அவருடைய இரக்கம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல பாருங்கள், கடவுளுடைய அன்பும் அவருடைய இரக்கமும் நாம் ஒரு கணம் எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்த பொழுது. இன்றைக்கி இது தவக்காலம். நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளிடத்தில் திரும்ப நாம் பாவிகள் என்கிற உணர்வை நமக்கு தந்து நம்முடைய புத்தி தெளிந்தவர்களாய் நாம் மரணித்து கொண்டிருக்கிற இந்த அனுபவத்திலிருந்து திரும்பி வருவதற்கு, கிறிஸ்துவினாலே உயிர்ப்பிக்கப்படுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே பாவம் நம்மை கொல்லுகிறது, ஆனால் மனந்திரும்புதல் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. கிறிஸ்துவ 2வது ஆண்டு நமக்கு தருகிற அழைப்பு மனந்திரும்புகிறது. நான் பாவம் செய்தேன், என் தகப்பனுடைய வீடு எப்படிப்பட்டது, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஆகவே அந்த அன்பை பெறுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. காரணம், நான் என்னுடைய சுய புத்தியினாலே நான் அந்த சிலாக்கியங்களை இழந்து நிற்கிறேன். ஆனாலும் தகப்பன் மேஜையிலிருந்து வருகிற துளிக்கை போதும், அற்பமான அவருடைய பார்வை போதும், அவருடைய இரக்கத்தை போதும், என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்பி வருவதற்கு சத்தியம் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, துஷ்டன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடம் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய கடவுளிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிப்புக்கு அழவே இல்லை. ஏசாயா சொல்லுகிற பொழுது கடவுளிடத்திலே திரும்பினால்
அவர் எந்த நிபந்தனையும் இன்றி கடவுள் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து சொல்லுகிற பொழுது அதுதான் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், உங்கள் நினைவுகள் அல்ல என் நினைவுகள், உங்கள் விருப்பங்கள் அல்ல என் விருப்பங்கள். கடவுள் சொல்லுகிற பொருளை ஏசையா முன்வைக்கிறது. நாம் கடவுள் நம்மை மன்னிக்க மாட்டார் என்று எண்ணுகிறோமே, அப்படி அல்ல. கடவுள் என்னை தண்டிப்பார் என்று நாம் நினைக்கிறோமே, அப்படி அல்ல. கடவுள் நம்முடைய எண்ணங்களுக்கு விருப்பங்களுக்கும் அப்பாற்பட்ட கடவுள். நம்மை அன்பு செய்ய, நம்மை மன்னிக்க, நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் சித்தமுள்ளவராக. ஆகவே கடவுளிடத்திலே திரும்புகிற அனுபவம் நமக்கு நம்பிக்கை தருகிறது. அது நம்மைக்கு புது வாழ்வுக்குரிய விதையை விதைக்கிறது. ஆகவே இது தவக்காலம். நம்மை கடவுளிடத்தில் திரும்புவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் கடவுளோடு உள்ள உறவை முறித்து செத்து போகிறது நாம் மீண்டும் ஜீவன் பெறுவதற்கு கடவுளிடத்தில் திரும்பக்கூடிய ஒரு உள்ளத்தை ஆண்டவரை எங்களுக்கு தார், புத்தி தெளிகிற அனுபவத்தை எங்களுக்கு தார். இது கல்வாரி சிலுவை காட்சியை கண்ட பிற்பாடும் இன்னும் நான் உணராமலும் அறியாமலும் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை மறத்து போன அனுபவம். அதிலிருந்தெல்லாம் விடுபட ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை தருகிறார். அந்த நம்பிக்கை மனந்திரும்பலின் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே அந்த மனந்திரும்புதல் நம்மை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்கிறது. லூக்கா 15:22 சொல்லுகிறது, தகப்பன் இடத்திலே ஓடி வருகிற மகனை தகப்பன் தூரத்திலே கண்டு அவன் வரட்டும் என்று காத்திராமல் ஓடோடி சென்று அவனை மார்போடு கட்டி தழுவி அரவணைத்து அவன் விண்ணப்பம் வைப்பதற்கு முன்பாக, அவன் தன்னுடைய பாவத்தை உணர்வதற்கு முன்பாக, தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக அவனை கட்டி அணைத்து அவர் சொல்கிறார், இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து உடுத்தியுங்கள், மோதிரத்தை, முத்திரை மோதிரத்தை அணியுங்கள், கால்களுக்கு பாதரட்சையை போடுங்கள், கொழுத்த கன்றுக்குட்டியை அடித்து விருந்து செய்யுங்கள், மகிழ்ந்து சந்தோஷம் கொண்டாடுவோம். காரணம், இவன் திரும்பி வந்திருக்கிறான். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிலே மகிழ்வதற்கு காரணம், நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பி வருவதற்கு அவர் காத்திருக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஆகவே கடவுளுடைய கிருபை ரோமர் 5 சொல்கிற பொழுது, ஒருவனுடைய மீறுதலினாலே பாவம் இந்த உலகத்திலே ஆட்கொண்டு அந்த பாவத்து நிமித்தமாக எல்லாரும் மரிக்கிறது உண்மையானால், ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அந்த பாவமும் பாவத்தின் விளைவாக வருகிற மரணத்தையும் மேற்கொள்ள முடியுமே. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை வரம். அவர் சொல்லுகிறார், கடவுளுடைய கிருபை. வசனம் 5:15 சொல்கிறது, கடவுளின் கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனின் கிருபையினாலும் வரும் ஈவும் அநேகருக்குள்ளாக இன்னும் அதிகமாய் பெருகிற்று. ஆகவே ஆண்டவருடைய சிலுவையின் வழியாக கிறிஸ்து தம்மை முற்றிலும் கீழ்ப்படிந்தவராக, தந்தையினுடைய அன்பை நமக்கு பகிர்ந்து தருகிறவராக, மீண்டும் நம்மை லாசருவே வெளியே வா என்று அழைக்கிற அந்த ஆண்டவருடைய சத்தமாக சிலுவையிலே மரணித்த கிறிஸ்து நமக்காக விண்ணப்பம் செய்கிறார், நம்மை அழைக்கிறார். நாம் திரும்ப ஜீவனுக்குள் வரும்படி, வாழ்வை பெறும்படி 17 சொல்கிற ரோமர் 5:17 சொல்கிறது, இயேசு என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆளுகிறவர்களாக இருப்பது அதிக நிச்சயம். இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ஜீவன் பெறுவது, மீண்டும் நாம் நம்பிக்கையும் வாழ்வும் பெறுவது எவ்வளவு நிச்சயம், உறுதி என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே இந்த தவக்கால அனுபவம் எசேக்கியேல் காலத்தில் இஸ்ரவேலுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை போன்றல்ல, அல்லது பெத்தானிய ஒரு லாசர் உயிரோடு எழுப்பப்பட்டது போல அல்ல. கிறிஸ்துவிலே நாமும் மீண்டும் உயிர்ப்பிக்கத்தக்கதாய், உயிரடையத்தக்கதாய், நம்பிக்கையின் பரமசேனையாய், விசுவாச சமூகமாய் ஆண்டுடைய சமூகத்திலே நிற்க நம்மை தகுதிப்படுத்துகிற அந்த ஆண்டவருக்குள் நம்மை அர்ப்பணித்து, நாம் இனி மரித்தவர்கள் அல்ல, நாம் இனி செத்தவர்கள் அல்ல, கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டு இழந்து போன உறவை புதுப்பித்து நாம் கடவுளுடையவர்கள், கடவுளின் பிள்ளைகள் என்ற நல்ல நம்பிக்கையோடு கடவுளை, கிறிஸ்துவை சார்ந்து வாழ தூய ஆவியானவர் இந்த வசனங்கள் வழியாக நம்ம ஒவ்வொருக்குள்ள கிரியை செய்வாராக. ஆமீன்.
எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளை சிந்தனைகளையும் கிறிஸ்தியேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். விட 580வது பாடலை பாடுவோம். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, எங்கள் பாவத்தினாலும் மீறுதல்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை கிறிஸ்து இயேசு உம்முடைய வார்த்தையினாலே சந்தித்து எங்கள் பாவங்களை குறித்து மனம் திரும்பவும் தகப்பனுடைய உன்னதமான அன்பை உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே புதிய வாழ்வை குறித்த நம்பிக்கையை பகிர்ந்தளிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். மீண்டும் உயிரடைந்தவர்களாய் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற நாமோதயத்தோடு உம்முடைய நாமத்தை பறைசாற்றி கிறிஸ்துவின் சிலுவைக்கு அருட்தொண்டர்களாக நாங்கள் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபை தாரும். உம்முடைய சிலுவை பாடுகளை நோக்கி பார்த்து புத்தி தெளிந்த மக்களாய் உம்முடைய இரக்கத்தை கெஞ்சி நிற்கிறோம். தகப்பனுக்குரிய அன்பினாலே ஓடோடி வந்து எங்களை தேடி கண்டுபிடித்து கட்டி அரவணைத்து முத்தமிடுகிற உன்னத தகப்பனுடைய உண்மையான அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாய் முறிந்து போன கடவுளோடுள்ள உறவை சீர்படுத்த எங்கள் பாவங்களை விட்டு கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டு புதிய ஜீவனுக்குள்ளாய் கடந்து வர ஆண்டவர் தருகிற பாக்கியத்திற்காக நன்றி சொல்கிறோம்.
உலர்ந்த எலும்புகளாக இருந்த எங்களை உயிரிழச் செய்கிறவர். ஆண்டவரே, மரித்து நாற்றம் எடுக்கிற எங்கள் வாழ்வை மீண்டும் உயிர்ப்பிக்க செய்கிற கடவுளுடைய கிருபையை உணர்ந்து வாழுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். இது நாள் காலை வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். திருச்சபை குடும்பங்கள், உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். வெளியூர்களில் கடல் கடந்தூர் தேசங்களில் இருக்கிற மக்களை ஆசீர்வதியும். குடும்பங்களில் காணப்படுகிற வயோதிக பெற்றோர்களை கர்த்தர் நோக்கி பாரும். வியாதிகள், பலகீனங்களோடு ஆண்டவரே சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நோக்கி பாரும். ஆண்டவரே, வளைகுடா பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிற போர் பதற்றங்கள், ஆண்டவரே பீதிகள், அமைதியற்ற தன்மைகள் எல்லாவற்றையும் மாறி அமைதி நிலைநாட்டப்பட்டு மக்கள் பாதுகாப்போடு வாழ்வதற்கு கடவுளே உம்முடைய இரக்கத்தை ஆண்டவர் தந்தருளும். பாதிப்புகளெல்லாம் நீங்கி இயல்பு வாழ்வினூடாக மக்கள் உம்முடைய நாமத்தை மகிழ்ப்பிடத்தை கிருபை செய்யும். அன்பு நிறைந்த கடவுளே, எங்கள் குடும்பங்களிலே தந்திருக்கிற எங்கள் பிள்ளைகள் மீண்டும் தேர்வு காலங்களிலே தேர்வுகளை சந்திக்கிற பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும். உயர்கல்விக்கு எதிர்கால வாழ்வு சிறக்க அருள் தாரும். எங்கள் உழைப்பு, தொழில்கள், நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள், போக்குவரத்துகள் அனைத்திலும் ஆண்டவர் நீர் கூட இரும். எங்கள் திருச்சபை திருப்பணியுடைய ஊழியர்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை நினைந்து கொண்டாடி மகிழுகிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நோக்கி பார். இந்த நாளை தங்களுடைய நாட்களை விசேஷித்த நாளாக கருதுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாரும். ஆண்டவரே, தருகிற புதிய வருடம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கடவுளோடு தகப்பனுக்குரிய அன்பிலே அரவணைப்பிலே மகிழ்ந்து கொண்டாட எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் ஒவ்வொருக்கு தந்து ஆசீர்வதி. இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். குறைகளை மன்னித்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பிரபலத்திலே செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவது. அந்த வீடு எங்கள் ஆகரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கர்நாடகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமிழித்துக் கொள்ளும். ராஜ், வல்லமை, மகிமை என்னைக்கும் உடையவர்களே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய அந்யோன்யம் வழிநடத்தலும் சமாதானம் இன்னும் என்றும் சதாகாலம் தங்கி தரித்திருப்பதாக, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.